ஹலோ மக்களே, நான் உங்கள் டிஜேபி. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தது எல்லாமே வந்துட்டு கேமராவோடயே கொடுத்தாங்க இல்லையா ஒரு மைக்கு, அந்த மைக்கில் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு செப்பரேட்டாக போடலான்னு தான் நினச்சேன், சின்ன கிளிப்பாக. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக எடுத்த ஆடியோ ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகலை. அதனால அதே கிளிப்போடையே போடலான்னு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கிட்ட வச்சு கேட்காம தள்ளி வச்சு கேளுங்க மக்களே. இன்னொரு காரணம் என்ன என்றால் மக்களே, நீங்கள் வந்துட்டு செங்கல்பட்டு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வரீங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட் அதை போய் உங்களுக்கு சொல்லிடுற மக்களே. நீங்கள் செங்கல்பட்டுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸ் ஹைவேலேருந்து உள்ளே வரீங்கன்னா அந்த பிரிட்ஜு ஒன்று வரும் மக்களே. அந்த பிரிட்ஜு சர்க்கிள் வரவங்களுக்கு போலீஸ் வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறமா அது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கார்னில் வந்து நிற்பாங்க மக்களே. ஒழுங்கான இடங்கள்லாம் இவங்க நிற்பாங்க. ஸோ இதை இருக்கிறாங்க, ஆப்போசிட் இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 hour முன்னாடி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் டைம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ 8:30 மேலே ஆகுது. ஸோ அவங்க வீட்டுக்கு முடிச்சு கேமரா நோக்கி இருக்கும். ஸோ அதனால இப்போ இல்லை, கொஞ்சம் ப்ரீவியஸாக அந்த 5:30 மேலே, அந்த 7:30 உள்ள 8 o'clock வந்து மேக்ஸிமம் வரீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு வேர் பண்ணிட்டே வாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்கேஸ் அந்த இடம் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்ணும், ஹெல்மெட் போதடா அப்படின்றத உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணும். அதுக்காண்டி வந்து நான் சொல்றேன், தவிர்த்து மற்றபடி யார் மனதும் புரிஞ்சுக்கிறதுக்கு அல்ல. தெரிஞ்சுக்க எனக்கு வந்ததுன்னா 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அதுக்கு மட்டும் ஹெல்மெட் எடுத்துட்டு போட்டு வரது அங்கேருந்து தாராளமாக போகலாம், தாராளமாக வரலாம். ஸோ ஹெல்மெட்டை போட்டு சேஃபாக போட்டு சேஃபாக ஓட்டுங்க. அதே மாதிரி வந்துட்டு விசிபிலிட்டி இருந்தால் மட்டும் வேகமாக போகலாம் ஆம்புலன்ஸ் வருது மக்களே. விசிபிலிட்டி மீன்ஸ் எப்படி சொல்றது, இந்த மாதிரி கார் இருக்குன்னா ஓவர்டேக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சைடு யாராச்சும் நடந்து வராங்க, இப்போ காருக்கு இந்த ஃப்ரெண்டு கேப்ல வந்து யாராச்சும் நடந்து வராங்கன்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ திடீர்னு அவங்க ஓடி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க பண்ணிப்பாங்க மக்கள். ஏன்னா நானும் அதையும் பார்த்துருக்கேன் மக்களே. இப்போ பார்த்தீங்களா, நம்ம அண்ணன் கிராஸ் ஆகிறப்ப பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தைரியம். இதே மாதிரி ரைட் ஆங்கிளில் யாராவது கேஸ் வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் வைக்கிறோம் மக்கள். ஸோ அந்த அண்ணன் மாதிரி யாராவது ஒருத்தர் வருகிறார் என்றதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்த்து நின்று இப்போ கார் போகுதுன்னா இப்போ லெஃப்ட் போய் ரைட்டு போய் போகிறாங்கன்னா இப்போ இந்த பாதி பேர் போயிட்டாங்கன்னா எனக்கு கார் கவர் பண்ணிவிடும். நான் பார்த்துட்டேன், தலைவன் பார்த்தீங்களா நம்மளே போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஒருத்தர் ஜஸ்ட் கிராஸ் ஆகுறாரு அப்படின்னா அவர் பார்த்துட்டு கார்காரங்க நிப்பாட்டிடுவாங்க. முன்னாடி இருந்துட்டு எல்லாம் லெஃப்ட்ல வர வந்து பைக்காரங்க நிப்பாட்டுவாங்க. நம்ம சைடில் வந்துட்டு பசங்க வரப்போ ரைட்டில் தான் மேக்ஸிமம் ஏறுவாங்க ஸ்பீடாக போகிறதுனால கிராஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தருவாயில் வந்துட்டு நீங்கள் கார் வருது வச்சு நம்ம சீக்கிரம் போலீஸ் விட்டு முன்னாடி வச்சுட்டாங்கன்னா வர ஒரு பிரேக் வச்சா கண்டிப்பாக கீழே விழுவார். இல்லாட்டினா அவரால் இடிச்சு தள்ளி 2 பேரும் விழுவ மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு போக முடியுமா இல்லையான்றதை திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வண்டி ஓட்டுறது வந்துட்டு கொஞ்சம் சேஃபான ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன் மக்களே. ஸோ என்னோட ஒப்பீனியன் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அதில் இது என்னோட வீடியோ, என்னோட ஒப்பீனியன் மக்களே. நீங்கள் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. ஸோ நம்மளால 4 பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதே மாதிரி வந்து லாரிக்கு பேக் சைடில் போகிறப்போ இந்த மாதிரி சென்ட்ரா ஆங்கிளில் வந்து தயவு செஞ்சு போகிறாங்க. ஒன்று ரைட் ஹேண்ட் கார்னர் இருக்குன்னா இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் இருக்குங்க. ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா அந்த சைடு எதுவும் வண்டி வரலன்னு ஐடென்டிஃபை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தாராளமாக ஓவர்டேக் பண்ணலாம். அது வரைக்கும் இது இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் பாருங்க ரைட் சைடில் பாருங்க சொல்லிட்டு உங்களுக்கு ரோடு விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருங்க. ஸோ எப்பயுமே அதான் ஏறப்போ ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்கா, சப்போஸ் நமக்கு வந்தாலும் நீங்கள் ஏறி போயாச்சும் உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியுமான்றதை திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறது மக்கள். ஏன்னா சேஃப் தான் முக்கியம். நம்ம வந்துட்டு நிறுத்தி ஓட்டுறது வண்டி வீடியோ இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோரர் தான் பெஸ்ட். நம்ம இந்த மாதிரி நமக்கு விசிபிலிட்டி இருக்குனாலும் ஆப்போசிட்ல பைக் போடுறது, ஆனால் நமக்கு நல்ல டிஸ்டன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது நீங்கள் தாராளமாக இண்டிகேட்டர் போட்டு வரலாம். நான் பேசிட்டு இருக்கிறதுனால இண்டிகேட்டர் போடல, லெஃப்ட் வரதுனால இன்கேஸ் நீங்கள் ஏறீங்கன்னா ஆப்போசிட் வரவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். அவ்வளோதான்.
கொஞ்சம் லெஃப்ட்ல தான் போகிறது. ஒரு சில இடத்துல அப்படியே வருவாங்க, பட்டம் பைக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் சாலையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். இருந்தாலும் வந்துட்டு நம்ம நாட்டில் ஒரு சிலர் வந்துட்டு பசங்க வந்துட்டு இப்போ நிறைய பேர் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்கூல் பேசும்போது ஹை சீசன், இப்போ நானே 150cc தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஸ்கூல் பேசும்போது 250cc கேபிஎல்ல வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ பசங்க வந்துட்டு டிஸ்க் நம்பி இருக்கானுங்க, தவிர்த்து ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுற பைக்கில் டிஸ்கே நம்பி ஸ்டெண்ட் பண்ணுறது ரீல் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி பைக்கில் இவங்கெல்லாம் வந்து நார்மலாக ஏபிஎஸ் இல்லாத மாதிரி பைக்கில் வந்துட்டு யூனியன் பண்ணி பிரேக் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஏபிஎஸ் பிரேக்கில் வந்துட்டு